ம். வணக்கம். இன்னைக்கு பிஸி அக்கவுண்டிங் சாஃப்ட்வேரில் ஒரு டெக்ஸ்டைல் அண்ட் ரெடிமேட்ஸ்க்கு சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி டெக்ஸ்டைலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கம்பெனி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸில் ஆடு. ஸோ இதில் நம்ம யார்கிட்ட இருந்து பொருள் வாங்குகிறோமோ அவங்களோட பில் நம்பர், அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியோட பேர். ஸோ நேம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இங்கே வருது. அப்படி உங்கள்கிட்ட நேம் இல்லை அப்படின்னா F3ன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே கம்பெனி நேம் கேட்கும். ஸோ இது நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து F3 ப்ரெஸ் பண்ணாலே போதும். நீங்கள் இங்கே வெளியே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப போய் ஆட் பண்ணிவிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் F4 கீ ப்ரெஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். ஸோ இங்கே நீங்கள் அந்த பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர் ஸோ இது கொடுத்துட்டு இங்கே வேலிடேட்டுன்னு கொடுத்தாவே அவங்களோட டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே அப்டேட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டாவே போதும். நீங்கள் எல்லா விஷயத்தையும் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் இருந்தாவே அவங்களோட பார்ட்டியோட டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் யார்கிட்ட பார்ட்டிக்கிட்ட நம்ம வாங்குகிறோன்றதை கொடுத்துட்டு இதில் இதே ஜிஎஸ்டி நம்பர் நான் கம்பெனிக்கும் கொடுத்துருக்கிறதுனால இது கேட்குது, இல்லாட்டி உங்களுக்கு இது கேட்காது. அதுக்கப்புறம் இங்கே இன்புட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம். ஸோ சாரின்னு கொடுக்குறேன், எத்தனை குவான்டிட்டின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் சாரியில் என்ன சாரி, அதுக்கப்புறம் சைஸு. ஸோ இது நீங்கள் வெரைட்டிக்காக ஏதாவது கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சைஸ் இதுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஐஃபோன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சேல்ஸ் ரேட்டுக்கு இது நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஸோ நான் 800 கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டு ஆப்ஷனில் பண்ணலாம். ஒன்று 800 கொடுத்துட்டு நீங்கள் சேல் ப்ரைஸ் 700 அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை 800 கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட்டில் 10% 15% அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ குவான்டிட்டி, இது நம்ம என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வேறு என்ன ஐட்டம் நம்ம வாங்குகிறோம். ஸோ இதில் என்ன ப்ராடக்ட்டு, இது எவ்வளோ பீஸு, ஸோ இது என்ன பிராண்டு, இது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியறதுக்காக தான். அதுக்கப்புறம் அதோட சைஸ் என்ன, எம்ஆர்பி என்ன, அதோட சேல் ப்ரைஸ் என்ன. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே டிஸ்கவுண்ட் வேணாலும் பர்சன்டேஜில் அப்புறமா போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சேல் ப்ரைஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க எம்ஆர்பியில் இருந்தனாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2-3 சைஸ் இருந்ததுன்னா நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒன்றா இருந்தால் இதில் ஒன்றா போட்டுக்கலாம். குவான்டிட்டி நான் இங்கே 5ன்னு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ இங்கே குவான்டிட்டி 15ன்னு இருக்கிறதுனால இங்கே 5 தான் நம்ம போட்டிருக்கோன்றதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம் உங்களுக்கு அந்த குவான்டிட்டி எம்டி ஆகிற வரைக்கும். ஸோ சைஸ் நீங்கள் 32ன்னு கொடுத்துட்டு அதோட சேல் ப்ரைஸ், அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் போட்டுட்டு எவ்வளோ குவான்டிட்டின்னு போட்டுட்டு என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 சைஸ் நான் இப்போ 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரே ஐட்டத்தை. ஸோ இதில் நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோன்றது வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு ஓகேன்னு கொடுத்தா ஸோ இங்கே பார்கோட் நம்பர்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் ஓகேன்னு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இங்கே நம்ம சாரீ 20 கொடுத்துருக்கோம், ஃப்ராக் 15 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துட்டு நீங்கள் சேவ்ன்னு கொடுத்தா பர்ச்சேஸ் பில் நம்பர் ஒரு முறை கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பார்கோட் பிரிண்ட் பண்ணமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே போதும். இங்கே பார்கோடுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், கியூஆருக்கும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்கோடுன்னு கொடுத்துட்டு ஷோ டீட்டெயில்னு கொடுத்தாவே நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் போட்டிருக்கீங்க அதுக்கு என்னென்ன பிரிண்ட் வரணுங்கிறது வரைக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் ஓகேன்னு கொடுத்துட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தா டைரெக்டாக பிரிண்ட் வந்துடும். நான் உங்களுக்கு ப்ரீவியூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தாவே பார்கோடில் பிரிண்ட் வந்துடும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ப்ரீவியூ மட்டும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பார்கோடு யூனிக்காக எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஜென்ரேட் ஆகிடும். இது ஒரு கஸ்டமைசபிள் டிசைன் தான். நம்ம கடையோட பேர், என்ன பொருள், பார்கோட் நம்பரு, எம்ஆர்பி, சேல் ப்ரைஸ் வந்துடும். இதில் வேறு எதாவது வேணும்னாலும் நம்ம வேறு எதாவது ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சேல் எப்படி போடுறது அப்படின்னா டிரான்சாக்ஷனில் சேல்ஸு ஆடு. ஸோ இங்கே நீங்கள் அந்த பார்கோடோட நம்பர் ஸோ போட்டிங்கன்னா போதும், அந்த ஐட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக டைப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்கோட் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஐட்டம் இல்லைனாலும் இல்லைன்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு இல்லாத ஐட்டம் எதையுமே அலோவ் பண்ணாது, இருக்கிறது ஐட்டம் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ கொடுத்துட்டு இங்கே சேவ்னு கொடுத்தீங்கன்னா கேஷ் ஆர் ஜிபே1 கேட்கும். ஸோ
இப்போ கேஷ்ன்றதுல எவ்வளோ, ஜிபேன்றது எவ்வளோ நீங்கள் பிரிச்சுக்கலாம். இல்லை ஃபுல் அமௌண்ட்டுமே கேஷ் தான்னாலும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கேஷில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து பாதி கேஷு பாதி ஜிபேன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா பில் பிரிண்ட் பண்ணுறோமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தா பில் வந்து பிரிண்ட் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டிசைன் தான். இது வந்து நம்ம கஸ்டமைஸ் எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளாக வர டிசைனு. இது வந்து மேலே நம்ம லோகோ, இந்த டேக்ஸ் எல்லாம் வேண்டாம், இல்லை ஜிசன் வேண்டாம், அந்த மாதிரி என்ன வேணுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் எதாவது பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் பேராமீட்டரைஸ் ஸ்டாக்கில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன பொருள், என்னென்ன பிராண்ட் நேமில், என்னென்ன சைஸில், எவ்வளோ எம்ஆர்பியில் எவ்வளோ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குன்றது வந்துடும். அதே போல் நீங்கள் ப்ராஃபிட் செக் பண்ணணுன்னாலும் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டில், ப்ராஃபிட்டபிலிட்டி ரிப்போர்ட்ஸில், பில் வைஸில். ஸோ நீங்கள் வந்து என்ன ஒரு பில் நம்பருக்கும் பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட்டோடு வந்துடும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் வீடியோ. ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டெமோ எதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.